வணக்கம் கவின் ஸ்குவாட், நான் தான் கவின். இன்றைக்கு கவின் வ்ளாக்ஸ்ல என்ன மாதிரி வீடியோ பார்க்க போறோம்னா, சும்மா கதற 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 விடுற மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன வீடியோன்னு கேட்டீங்கன்னா, சூர்யா சொல்ற மாதிரி ஹோம் டூர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாத்ரூம் டூர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆஃபீஸ் டூர் கூட கேள்விப்பட்டிருக்கீங்க, ஹாஸ்டல் டூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைய வீடியோ ஹாஸ்டல் டூர். எங்கள் ஹாஸ்டல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த ஹாஸ்டலுக்கு வந்து 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. மெயின் என்ட்ரன்ஸ் இது. இந்த ஹாஸ்டல் முதல்ல எங்க இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல எடுப்பேன்டா. எங்க இருக்குண்டா, கோண்டாவில் ஜங்ஷனுக்கும் திருநெல்வேலியிலிருந்து வரும்போது வர அம்மாச்சிக்கும் இடையில இருக்கிறது தான் இந்த ஹாஸ்டல். இதுக்கு வந்து 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. அதுல மெயின் என்ட்ரன்ஸ் இது, அடுத்த என்ட்ரன்ஸ் வந்து எங்க யூனிவர்சிட்டிக்கு போற என்ட்ரன்ஸ். அதையும் உங்களுக்கு காட்டுவேன். நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானயா. இப்ப நான் இதுக்குள்ள இருந்து தான் ஃபர்ஸ்ட் உள்ள வருவோம் ஹாஸ்டலுக்குள்ள. அப்படியே பாத்தீங்களா, இங்க இருந்து ஒரு 200 மீட்டருக்கு வந்து நடந்து போனோம்னா எங்க ஹாஸ்டல் வரும். சரியா? இப்ப நாங்க வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத நான் உங்களுக்கு ஃபுல்லா டீடைல்ஸா சொல்ல போறேன். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா 2 டேப் இருக்கு. ஏன் இந்த 2 டேப் இருக்குண்டா, ஜெஃப்னால வந்து நார்மலி வந்து நிறைய வந்து கல்சியம் வாட்டர் தான் இருக்கும். அப்ப நிறைய பேருக்கு வந்து அது ஒத்து வராது. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒத்து வராதுன்றதுக்காக அதுல வந்து ஃபில்டர் பண்ணின மினரல் வாட்டர் இருக்குது. அனைவருக்குமே ஃப்ரீ என்றதால அது வந்து மினரல் வாட்டர் எல்லாருக்குமே ஃப்ரீ. அது ஃப்ரீயா வந்து எடுத்துக்கொள்ளலாம். நான் இதை வெளியே எடுக்கணும்னா 1 லிட்டர் 6 ரூபா படி எடுக்கணும். ஆனா ஹாஸ்டல்ல மட்டும் ஃப்ரீ. ஓகே, அப்படிங்க பாத்தீங்களாண்டா எங்கட கேன்டீன் இருக்குது. நார்மலாவே சாப்பிட வாரமோ இல்லையோ, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறெல்லாம் பொம்பளை பையில கூட்டி கொண்டு வந்து லவ்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் இந்த கேன்டீன். ஓகே மக்களே, முக்கியமா சொல்லி ஆகணும், யூனிவர்சிட்டி வந்ததுக்கு நான் 3 இடத்துக்கு பெரும்பாலும் போனதில்லை. வந்ததுக்கு 100க்கு 40% தான் அந்த 3 இடத்துக்கும் போயிருப்பேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து யூனிவர்சிட்டி. எல்லாவும் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. சரியா? என்னதுக்கு வந்தோமோ அதுக்கு நான் போறதே இல்லை. வீக்ல 2 நாள் லீவு, மிச்சம் 3 நாள் தான் போவேன். அதுலயும் சம்டைம் இந்த போயா அப்படி வந்துச்சுன்னா அதுக்கும் போக மாட்டேன். 2வது விஷயம் இது என்னண்டா, கிரவுண்ட் பக்கம் தலையே வச்சு படுக்க மாட்டேன். ஸோ இதுலதான் வந்து பெரிய எதுவும் ஃபங்க்ஷன்கள் எல்லாம் செய்வானுங்க. அதோட முக்கியமா வந்து பின்னிற டைம்ல கிரிக்கெட் விளையாடுவானுங்க. அதோட வேற விளையாட்டு விளையாடுறதுக்கான ஒரு சேஃபான பிளேஸ் இல்லை. ஸோ கிரிக்கெட் மட்டும் படி விளையாடுவானு. அப்படியே வந்தோம்டா இல்லை வேற காட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. இன்னும் ஒரு 200 மீட்டர் போனோடனே ஹாஸ்டல் எப்படி இருக்குன்றத காட்டுறேன். சரி, இப்ப கேட்டுருப்பீங்க 2 விஷயம் சொல்லிட்டா, 3வது விஷயம் என்னடா நீ போகாத விஷயம் வந்து, அதை உள்ள வாங்க நான் காட்டுறேன். சரி கவினே, இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து 1 வருஷம் ஆக போது, இவ்வளவு நாளும் போடாத வ்ளாக்ஸை இன்றைக்கு போடுறான்னு கேட்டிருப்பீங்க. ஏனுண்டா, இப்ப அதுக்கான அந்த ஐடியாவும் எனக்கு வரல. ஸோ இன்னும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இயர் முடியறதுக்கு இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸாம்ல தான் சந்திப்போம். எக்ஸாம் டைம் நாங்களாம் படிக்கிறேன்ற ரீசனுக்காக சம்டைம் வ்ளாக் போடலாம் வரலாம். சுத்தமான உருட்டு. அதோட வந்து எங்களோட சீனியர்ஸ் அண்ணாமார் இருந்தாங்க, அண்ணாட ஒரு மரியாதை, அதுக்காக நாங்க போடல. 3வது விஷயம் ஃபைனல் இயருக்கு ஹாஸ்டல் கிடைக்குமா கிடைக்காதா, அதுதான் எங்களுக்கு பெரிய கேள்விக்குறியாவே இருக்குது. சரி, இப்ப எந்த கம்பெனியுமே எந்த யூடியூப் சேனலுமே காட்டாத ஒரு விஷயத்த காட்ட போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் போய் கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்குள்ள போய் ரிவ்யூ பண்ண போறேன். அப்படின்னு மட்டும் நினைக்க கூடாது. அது எங்களோட ரூல்ஸ்லயே இல்லை. அது என்ன அப்படிதான் உள்ள போய் போட்டேன்டா.
ஃபைனல் இயருக்கு எனக்கு அவுட் பவுன்ஸ் அடிச்சு வெளியே அனுப்பிடுவாங்க. ஸோ பாய்ஸ் ஹாஸ்டல் மட்டும் தான் உங்களுக்கு காட்ட போறேன். சரி, அப்படியே வந்தீங்கன்னா இது அடுத்த என்ட்ரன்ஸ். இதுதான் வந்து எங்களோட யூனிவர்சிட்டிக்கு போற என்ட்ரன்ஸ். பெரும்பாலும் இந்த என்ட்ரன்ஸ் நான் யூஸ் பண்றது இல்லை, ஏன்னா நான் யூனிவர்சிட்டிக்கே போறது இல்லை. ஓகே, அப்போ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். இதில் வந்து காட் ரூம் இருக்குது, அங்கேயும் ஒரு காட் ரூம் இருக்குது. நைட் டைமில் வர ஆக்களோட தான் நல்லா ஃபிட்டாக இருப்போம். ஏன்டா வந்து ஒரு 10-11 மணிக்கு டீ குடிக்க போகிறதுக்கு வெளியே போவோம். இதெல்லாம் சென்சரில் கட் பண்ணிடுவேன். சாரங்கன் சார் பார்த்தீங்கன்னா அது அப்படியே மறந்துடுங்க, சரியா? அது ஒரு காலத்தில் போனோம், அது இப்போ போகிறதில்லை. நீங்கள் நிறைய மெசேஜ் போட்டீங்க குரூப்பில், அதுக்கு பிறகு போகிறதில்லை. நாங்கள் ரூல்ஸை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் நாங்கள் பேசிக்லி. ஓகே, அப்படியே பார்த்தீங்களாண்டா நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த அழகிய கோஸ்டல் இதுதான், சரியா? இதுதான் எங்களோட கோஸ்டல். இங்கெல்லாம் பார்த்தீங்களாண்டா தேவதைகள் என்னடாது ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இதுன்ற மாதிரி பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு நம்மளுக்கு காலையில எழுந்து சூரியனை பாக்குற மாதிரி இங்கால சைட்ல இருக்கிற படியினால் இவ்வளவு பார்த்தாலும் கொஞ்சம் எனர்ஜி ஆவானுங்க. பெங்கால பாத்தீங்கன்னா எந்த ஹாஸ்டலுக்குமே இல்லாத ஒரு ஃபெசிலிட்டி, ஒரு முக்கியமான அம்சம் எங்க ஹாஸ்டலுக்கு இருக்கு. எதிரவே வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. ஸோ பின்னேற டைம்ல சரியா 6 மணி பட்டா என்ன செய்வோம், புத்தகம் எடுத்து படிப்போம். ஆனா அன்றைக்கு 6 மணிக்கு தான் எங்க பொடிகள் தண்ணி எடுக்க போவானு, ஏன்னா அந்த டைம் தான் பொம்பளை பிள்ளைகள் வந்து போகுங்க. போக்கிரி ராஜா பக்கத்துல பட்டில ராஜா, போக்கிரி ராஜா பக்கத்துல பட்டில ராஜா, எனக்கு நீரானடி எனக்கு கொண்டாட்டி, எனக்கு நீரானடி எனக்கு கொண்டாட்டி. இதெல்லாம் ஒரு சீக்ரெட். அப்ப வார ஜூனியர்ஸ் படியன்கள் வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது. அண்ணா மாதிரி இருக்கோம், தெரியும் தானே? ஓகே, இப்போ என்ட்ரன்ஸ்குள்ள வந்தோம்டா இங்கெல்லாம் பக்கம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பக்கமே நாங்கள் திருப்பிடக்கூடாது கேமராவை, சரியா? இங்கே போக போகிறது நாங்கள் பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு போக போகிறோம். வாங்க போ. ஓகே காவின் ஸ்குவாட், இப்போ வந்து நம்ம எதுக்குள்ள போறோம்டா, நம்மடா பாய்ஸ் ஹாஸ்டல் என்ட்ரன்ஸுக்குள்ள தான் போறோம். வாங்க மக்களே வாங்க, எங்களோட வசந்த மாளிகையே பாருங்க. இதான் வந்து வெளி சைட், அதாவது வந்து இதே மாதிரி ஒரு பக்கம் அங்காலையும் இருக்கும். வெளியே தான் வந்து நாங்கள் உடுப்பெல்லாம் காய போடுவோம். உள்ளேயும் வந்து போடுறதுக்கான இடங்கள் இருக்குது. உள்ள வாங்கல எப்படி அமைப்பா இருக்குதுன்னு காட்டுறேன். ஸோ நாங்கள் எல்லாரும் வெளியே தான் காய போடுவோம். ஓகே மக்களே, ஓகே, இதுதான் வந்து எங்களோட கோஸ்டல் என்ட்ரன்ஸ், பாய்ஸ் கோஸ்டல் என்ட்ரன்ஸ். ஓகே, இதே என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஆஃபீஸ் ரூம், எங்களோட வார்டன் ரூம், சாரங்கன் சார் ரூம், வார்டனுங்கிற சாரங்கன் சார் அவர் ரூம். இதுல என்னடா 4 கொப்பி ஒட்டி வச்சிருக்குன்னு கேட்பீங்க. அதுல முக்கியமா இந்த கொப்பியெல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க. ஏனெண்டா நம்மளோட படியினங்கள புத்தி தெரியும், தள்ளிட்டு போயிடுவாங்க. பொறுக்கி பய பொறுக்கி பொறுக்கி பேடா பொறுக்கிடா நீ. ஏன் இந்த கொப்பி வச்சிருக்கோம்டா, இப்ப வந்து லீவ் எல்லாம் வருந்தானே, எங்க யூனிவர்சிட்டி லீவ் எல்லாம் வருந்தானே. அப்ப யூனிவர்சிட்டி லீவுக்கு வீட்டை போகும்போது இதுல வந்து எங்களோட பெயர், எத்தனாம் தேதி போறோம், எங்களோட சுட்டன், எந்த ரூம் ரெண்டு போட்டு சைனை வச்சுட்டு போயிடணும். நார்மலா வந்து லெக்சருக்கே நாங்க கொப்பி கொண்டு போய் எழுத மாட்டோம். அப்ப வீட்டை போகும்போது எழுதுவோம்னு நினைக்கிறீங்களா? ஆனா நாங்க எழுதிட்டு தான் போவோம். ஏன்னா எங்களோட பேசிக்கலி நாங்க குட் பாய்ஸ். என்னடா இல்லைன்னு சொன்னா அப்புறம் சாரங்க சார் கண்டுபிடிப்பேன். அதனால நாங்க போய் தான் சொல்லுவோம், எழுதிட்டு தான் போவோம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மொத்தமா 4 ஃப்ளோர் இருக்குது. ஃப்ளோர் சரியாடா, அப்புறம் ஸ்பெல்லிங்லாம் ஓகே தானே? ஃப்ளோர் 4 ஃப்ளோர் இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா 2 பாத்ரூம் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் 2 பாத்ரூம் இருக்கும். ஒன்று வலது பக்கம், இன்னொன்று இடது பக்கம், சரியா? அதே மாதிரி எத்தனை ரூம்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கடா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 17 ரூம். ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் 14 ரூம் தான். என்னடா 19 ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். சரியா எத்தனை தெரிய சொல்ல தெரியல. 19 ரூமு கிட்ட ஒரு ஃப்ளோர்ல இருக்கும். அப்படி 4 ஃப்ளோர் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா இங்கே வாங்க அப்படி காட்டுறேன். இருட்டா இருக்கும். பாத்ரூம் போடுறோம் அப்படி எப்படி, ஏன்னா இது யூஸ் பண்றதே இல்லை, அதான் அப்படி இருக்குது. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 காட்டுங்க 1 2 3 பாத்ரூம் இருக்கும். அதே மாதிரி அங்காலையும் இருக்கும் 3 பாத்ரூம். அதாவது வந்து இது குளிக்கிறதுக்கு,
குளிக்கிறதுக்கு. அப்படி இங்கால பார்த்தீங்கன்னா வந்து வாஷ்ரூம் போகிறதுக்கு இருக்கும் 1 2 3 4 5 வாஷ்ரூம் போகிறதுக்கான பாத்ரூம், 5 சிங்க் இருக்கும். என்ன ப்ரஷ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணுறாங்க, இதில் எல்லாம் கழுவுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி நீட்டாக இருக்குதுன்னு தெரியும். சரியா, அப்படித்தான் நாங்கள் வச்சிருப்போம். நார்மலாகவே இப்போ எப்படித்தான் ஒரு குப்பையாக வச்சிருப்பாங்களோ தெரியா. பட் அந்த செகண்ட் தேர்ட் ஃப்ளோர் காட்டுறேன், அதெல்லாம் கடைசியாக காட்டுறேன். ஏன்னா அந்த சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போது வீடியோ பார்ப்பீங்க, அப்புறம் ஏது வீடியோ ஸ்கிப் பண்ணுவேன். ஓகே, இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே. பட் இங்கே வர தண்ணி தான் கொஞ்சம் கல்சியம் போட்டு 2 வடிவா எங்களுக்கு கொஞ்சமே கஷ்டமா இருக்கும். குளிச்சாலாம் வந்து அப்படி அந்த வெள்ளையாவே இருக்கும். அடுத்தது வந்து நாங்கள் அதாவது கப்பெல்லாம் கழுவினா வந்து அந்த வெள்ளையாக பணிஞ்சிடும். அது மட்டும்தான் நீங்கள் இஷ்யூ, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 5 கண்ணாடி இருக்குது, 5 சிங்க் இருக்குது. அதே மாதிரியே இங்காலையும் பாத்ரூம்ஸ் இருக்குது, குளிக்கிற பாத்ரூம்ஸ் இருக்குது. இதுதான் எங்களோட நார்மலாக நாங்கள் யூஸ் பண்ணுற பாத்ரூம். ஓகே, நார்மலாக சிம்பிளாக முடிச்சிட்டோம் பாத்ரூம் டூரை. இப்போ நம்ம அடுத்ததாக போக போகிறது செகண்ட் ஃப்ளோருக்கு போக போகிறோம். அதுதான் வந்து எங்களோட ரூம் இருக்குது, வசந்த மாளிகை இருக்குது. அந்த வசந்த மாளிகை நீட்டாக இருக்கான்னு சொல்லி சத்தியமாக நாங்கள் கவனிக்கலை. வீடியோ காண்டியெல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்டுலாம் வரல. எங்களோட ரூம் எப்படி இருக்குமோ அப்படியே தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். இது கோட் ரூம், நம்பினா நம்புங்க, நம்ம காட்டி விடுங்க. சரி வாங்க எங்களோட ரூமுக்கு போவோம். என்ன ஒரு ரூமுக்கு போகிறதுக்கு தூக்கு. டிராகன் படத்துல வந்த மாதிரி அடிக்க இருக்கட்டும். இது தூக்கேலுமாடா, ஏழுமாடா, வேணாம் வா. ஓகே, இப்போ நாங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு நாங்கள் இப்போ லிஃப்ட்டில் தான் போக போகிறோம். வாங்க, லிஃப்ட்னு கட்டலை, ஆசை தான் லிஃப்ட்டில் போகணும்ட்டு. உங்களுக்கு படுக்கிறதுக்கு இடம் தந்தா என்னதுடா சொல்லுவா, இருக்கிறது கிடந்தா படுக்கிறதுக்கு படம் கேட்பீங்களாமே, அது மாதிரி தான் இந்த கதை. லிஃப்டெல்லாம் இல்லை. ஓகே, இப்போ முக்கியமாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். அப்போ சொன்னானല്ലോ ஒரு 3 விஷயத்துக்கு நான் யூனிவர்சிட்டி வந்ததுக்கு போனதுலேருந்து. ஃபர்ஸ்ட்டு என்ன சொன்னான், யூனிவர்சிட்டிக்கு போனதுலேருந்து. 2வது கிரவுண்டுக்கு போனதில்லை. 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். என்னன்னா ஸ்டடி ஹோல். ஸ்டடி ஹோலுக்கு வாழ்நாளில் நான் வந்ததே இல்லை. பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. ஏன்டா நான் பேசிக்கலி படிக்கிறத விளங்கப்படுத்தி மைண்ட்ல ஏற்றிருந்தேன். படிக்கிறதெல்லாம் இருந்தெல்லாம் படிக்க மாட்டேன். படிக்கிறது விளங்கிடும். சரியா, என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸ்டடி கோல பார்ப்போம். ஓகே, இதுதான் வந்து ஸ்டடி ஹோல். இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு தனி ஒரு கபோர்ட் தருவாங்க. இதில் வந்து இதுக்குள்ள வந்து புக்ஸ் எல்லாம் வைப்போம். இதில் தான் படிப்போம். யோசிக்காங்க, டஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா எக்ஸாம் வரல, எக்ஸாம் வந்தால் மட்டும்தான் இந்த இடம் யூஸ் ஆகும் எங்களுக்கு, மற்றபடி யூஸ் இல்லை. மற்றபடி ஃபேன் வசதிகள்ல இருந்து ஒரு வீட்டை இருந்தால் கூட இப்படியெல்லாம் இருக்காது. அப்படி நல்ல ஒரு வசதியாக இருக்கும் ஹாஸ்டல். ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா அங்கால டிவி எல்லாம் இருக்குது. சம்டைம் எதுவும் மேட்ச், கிரிக்கெட் மேட்ச்சுன்னா நாங்கள் சாரங்கன் சார்கிட்ட அப்ரூவல் எடுத்துட்டு அந்த டிவியை போட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் உங்களுக்கு இங்கே ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருந்த என்னது அழகிய வசந்த மாளிகை எனது ரூமுக்கு உங்களை கூட்டிட்டு போகிறேன். வாங்க. ஓகே மகளே, இப்போ என்னடா வந்து பார்த்தீங்களா நிறைய டைம் வந்து போன வடிவா நீங்கள் சும்மாவே இந்த வீடியோ பார்க்க மாட்டீங்க. இதில் வந்து இப்போ நான் 3/4 மணி நேரத்துக்கு கூட இந்த வீடியோ வரும். ஸோ வந்து எங்களோட ஹாஸ்டல் ரூம் டூரோடையே நாங்கள் முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்த வீடியோ பார்ட் 2 உங்களுக்கு வரும். தயவு செய்து அதை பாருங்கள். இதோட செம்ம ஃபன்னாக இருக்குது. பொடியனோட ஆத்தல் இருக்கிற வீடியோலாம் இதில் தான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுண்டா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. யூனிவர்சிட்டி ஹாஸ்டல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. யூனிவர்சிட்டி ஹாஸ்டல் இப்படி தான் இருக்கும், இது அப்படி தான் ஃபன்னாக இருக்குன்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி விட்டுருங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு யாரையும் தெரிஞ்சிச்சுன்னா யூனிவர்சிட்டியில் ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில் படிக்கிற யாரும் படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களோட பேரெல்லாம் கீழே கமெண்ட்ல பண்ணி விட்டுருங்க. பார்க்கலாம். பாய். அதில்